அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மக்களே, என்ஆர் குக் புக் சேனல் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது நார்த் ஸ்ரீலங்கன்ஸை தவிர ஏனைய பிரதேசங்களில் வாழ மக்களுக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லாத ஒரு ரெசிபி. யாழ் மண்ணில் பிறந்த உறவுகளின் பாரம்பரிய உணவும் ஹெல்தி வேர்ஷனுமான முட்டமா ரெசிபி தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இன்க்ரீடியன்ஸை ஒரு கப் பார்த்துருவோம். ரெட் ரோ ரைஸ், அதாவது எல்லாரும் கிரிபத் செய்ய பாவிக்கிற சிவத்த பச்சை அரிசி 400 கிராம், கருப்பு முழு உளுந்து 100 கிராம், 8 முட்டை, ப்ரௌன் சுகர் 180 கிராம், a pinch of salt, sesame oil அதாவது நல்லெண்ணெய் 200 ml, காடமம் ஏலக்காய் 10 இருந்து 15 பாவிக்கலாம். சிவத்த பச்சை அரிசியை நல்லா கழுவிட்டு நிறைய நேரம் ஊற வைக்கக்கூடாது. 1 மணித்தியாலம் ஊற வச்சா போதும். அதுக்கு பிறகு தண்ணியை வடிச்சிட்டு 10 நிமிஷம் ஒரு வடியில் எக்ஸஸ் இருக்கிற தண்ணி வடிகிறதுக்கு வைக்க வேணும். 10 நிமிஷம் தண்ணி வடிய விட்டு அரிசியை கிரைண்டரில் போட்டு மாவாக்க போகிறேன். சீனிமா உப்மா எல்லாம் செய்கிறவங்க இருப்பீங்க. இது என்ன முட்டமான்னு பார்க்குறீங்களா? ட்ரஸ்ட் மீ, ரொம்ப டெலிஷியஸான ஒரு சாப்பாடு இது. காலம சாப்பாடாகவும் சாப்பிடலாம். பின்னேரத்தில் டீ குடிக்கிற நேரம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பதிலாகவும் யூஸ் பண்ணலாம். சத்தான ஒரு சாப்பாடு, அதோட பசியை போக்கக்கூடியது. ட்ரிப்போராக்கள் இதை செய்து வச்சு கொண்டீங்கன்னா சின்ன பசிக்கு சத்தான ஒரு சாப்பாடு கையில் இருக்கும். மில்லில் கொடுத்து அரைக்கிறதுண்டாலும் பரவாயில்லை, பட் நான் வீட்டில் அரைக்கிறதால பேட்சாக தான் அரைக்க வேண்டியிருக்கு. நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கிரைண்டரில் எதையுமே மூக்கு முட்டை போட்டு அரைக்க முடியாது. அப்படி அரைச்சமெண்டா கிரைண்டர் பழுதாக போயிடும். அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அரைச்ச மாவை இப்போ அரைக்க போகிறேன். மிஞ்சி இருக்கிற இந்த குறுநலை கழிச்சிடுவோம். கருப்பு உளுந்தையும் நல்லெண்ணெயையும் பார்த்த உடனே இது ஒரு கசப்பான சாப்பாடாக இருக்குமென்று நினைச்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. தயவு செய்து கொஞ்சமாக சரி செய்து சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, சத்தான ருசியான ஒரு சாப்பாடு இது. கருப்பு முழு உளுந்தை எடுத்து கழுவி காய வச்சு, இல்லாட்டி நீர் வடிய விட்டு ஃபேன் காற்றுலையும் கொஞ்ச நேரம் காய வச்சு எடுக்கலாம். தோசை இட்லிக்கு பாவிக்கிற வெள்ளை முழு உளுந்தும் கருப்பு உளுந்துக்கு பதிலாக இந்த இடத்துல பாவிக்கலாம். பட் இது ஹெல்த்தி வேர்ஷன் சாப்பாடாக இருக்கிறதால கிடைக்கிற சத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு கருப்பு முழு உளுந்து யூஸ் பண்ணுறேன். ஹீட்டான ஒரு தாச்சி சட்டியில் கருப்பு உளுந்தை போட்டு வறுத்து கொண்டிருக்கிறேன். அது கொஞ்சம் சூடாகிற நேரம் ஏலக்காயும் ஆட் பண்ணி தொடர்ந்து வறுக்கிறேன். நல்ல வாசத்தோட உளுந்து வறுப்பட்டிருக்கு. இப்போ இதை அடுப்புல இருந்து இறக்கி சூடு ஆறுறதுக்காக ஒரு பக்கம் வெப்பம். அதோட நாங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்த அரிசி மாவை அதே தாச்சி சட்டியில் போட்டு மெல்லிய நெருப்பில் விட்டு வறுக்க போகிறேன். ஈரலிப்பா இருந்த அரிசிமா வறுக்க வறுக்க ஈரம் இல்லாம போய் தாச்சியில நல்லா ஓடி கொடுக்கும். ஆரம்பத்திலிருந்தே கைவிடாம வறுத்து கொண்டே இருக்க வேணும். கை விட்டா சட்டியில அடிப்பக்கத்துல ஒட்டி கருகி போயிடும். இந்த ஸ்டேஜில் அரிசி மாவை அதிகமாக வறுக்க தேவையில்லை. ஏனெண்டா கடைசியாக இன்னொரு தடவை குக் பண்ண வேண்டி இருக்கு. வறுத்த அரிசி மாவையும் ஆற விட்டு அரிச்சு எடுத்தாச்சு. அதோட ஆற வச்சிருந்த கருப்பு உளுந்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ரெண்டையும் இப்போ ஒண்டா சேர்த்துட்டேன்.
வறுத்த உளுந்த கிரைண்ட் பண்ணி அரைக்கிற நேரம் கப்பி மிஞ்சி இருக்கு. இதை இப்படியே கழிச்சிட முடியாது, அநியாயம். ஸோ இதை திரும்பவும் கிரைண்ட் பண்ணி அரிச்சு எடுக்கிறேன். ஃபைனலாக ஒரு எல்லாத்தையும் சேர்த்து அரிக்கிறேன். நான் இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் சிவப்பு முட்டை வாங்கியிருக்கிறேன். உண்மையை சொல்ல போனால் நாட்டு முட்டை வாங்க முடியுமெண்டா கிரேட் தான். முட்டை கலவையை ரெடி பண்ணுற இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். அதோட ப்ரௌன் சுகரும் சேர்க்குறேன். நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். என்ஆர் குக் புக் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற சாஃப்டான பட்டர் கேக் செய்வது எப்படி என்ற வீடியோவில் முட்டையில் வெடுக்கு எடுக்கிறது எப்படி என்ற விவரமெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதே போல் முட்டை மாவுக்கு சேர்க்குற எல்லா முட்டையிலையும் வெடுக்க அகற்றிட வேணும். அப்போத்தான் முட்டையில் இருக்கிற பேட் ஸ்மெல் நீங்கி முட்டை மாவோட ரியல் ஃப்ளேவரை உணரக்கூடியதாக இருக்கும். இப்படி முட்டையை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். நல்லெண்ணெயை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் பேலன்ஸ் வச்சுருக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சேர்க்குறதுக்கு. ஆரம்பத்தில் நாங்கள் ரெடி பண்ணி வச்ச சிவப்பு அரிசி கருப்பு உளுந்து மாவோட முட்டை நல்லெண்ணெய் கலவையை ஊற்றி கிண்ட போகிறேன். இதுக்கு மேலே கரண்டியால் கிண்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இந்த நேரத்தில் குழச்சி வச்சிருக்கிற முட்டைமா கலவையை சூடான ஒரு சட்டியில் போட்டு வறுக்க போகிறேன். மிச்சம் வச்சிருந்த நல்லெண்ணெயையும் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கலவை இறுக்கமாக இருக்குது. ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அடுப்பை மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு கை விடாமல் கிண்டிக்கொண்டே இருந்தால் உதிரியாக வரும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள்கிட்ட அன்பான ஒரு வேண்டுகோள், இந்த முட்டைமா ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கான்டாக்ட்ஸுக்கு இந்த முட்டைமா ரெசிபியை ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா என்னுடைய முயற்சிக்கு உதவியாக இருக்கும். ஆரம்பத்தில் அப்படித்தான் கட்டியாக இருக்கும். இதை நாங்கள் கைவிடாமல் கிண்டி வர நேரம் ஈரலிப்புத்தன்மை குறைஞ்சு கொண்டே வரும். இந்த நேரத்தில் கட்டியாக இருக்கிறதுகளை கரண்டியால் அமர்த்தி நொறுக்கி விட வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இறக்குற பருவம் வந்திருக்குது. ஈரலிப்பு தன்மை இல்லாமல் அடுப்பில் இருந்து இறக்குனா சரி. ஓகே மக்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்க வருவேன். அது வரைக்கும் நிறைய சத்துள்ள இந்த முட்டைமா ரெசிபியை கட்டாயமாக நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். ஃபீட்பேக் சொல்லுங்கள்.